தமிழ்நாட்டுல பெண்கள் பிறந்துட்டா ஆமா மத்தியத்துல எப்படி இருக்கிறாங்க கேட்டு சொல்ல என்ன பண்றது நம்மதான் அடக்கணும் அடங்கிட்டு தான் பேசணும் கைது மாதிரி கட்டி பேசாதேம்மா இரு பேச இரு கேட்கும் என்ன பேசுறாங்க சந்தோஷமா இருக்கு திருவிழா டைம்ல அப்பயும் பேசுறேன் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் எதுக்கு வருது அடக்கிறதுல ஒரு பொம்பளை வீட்டு இருக்குது தமிழ்நாட்டுல ஒரு பெண்கள் பிறந்துட்டா மத்த இடத்துல எப்படி இருக்காங்க தமிழ்நாட்டுல பெண்கள் பிறந்துட்டா அடக்கம் ஆச்சாரம் புத்தி 3 இருக்கணும் பாப்பா என்கிட்ட 2 தான் இருக்குது 3 இல்ல ஏய் அச்சம் மனம் ஞானம் பயிர்ப்பு 4 குணமா இருக்கணுமா ஒரு பொம்பளை கேக்குதாடி பாப்பா ஒரு பூமியில பொண்ணா பிறந்தா அச்சம் மனம் ஞானம் பயிர்ப்பு பயிர்ப்பு சின்ன மாமேட்ட கொடு பயிர்ப்பு 4 பதமும் உங்ககிட்ட இருக்குதா அங்கிட்ட இல்லாம தான் நம்ம மாமியார் கிட்ட நான் போவேன் தம்பி ஏய் 4 குணம் ஆண்டு இருக்குதா குணம் இருக்கிறால்தான் வராங்க நான்
அவங்க ஆத்தால பத்தாவா ஏய் முடியாக்கா சபை பார்த்தாயா? சபை பார்த்து எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாஜிபடி சபை. லட்சுமி ராஜ்யம சபை. இது என்ன ஊர் பாப்பா? இதோ விழுப்புரம் மாவட்டம் நன்னாடு கிராமம். நன்னாடு கிராமம். எதற்காக தெருக்குத்து? எதுகா மகமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு அம்மா மலை வளர் சிறுகம் கண்டேன். மலை வளர் சிறுகம் கண்டேன். பார்வதி நன்னீர் கண்டேன். நன்னீர் கண்டேன். அலை கடல் கடையை கண்டேன். அலைய கடையை கண்டேன். அலை கடல் கடையை கண்டேன். அலைய கடல் கடையை கண்டேன். அலை கடல் கடையை கண்டேன். அப்படியே முட்டை அத்தாடி அப்படியே முட்டை பாப்பா ஒரு நாயில பூ இல்லையா யார ஓடி விட்டுட்டு போயா அப்படி இல்ல பாப்பா அலை கடல் கடையை கண்டேன். ஏதோ ஒரு கண்டிங்க விடுங்க சொல்றியே அதாண்டி அலை கடல் கடையை கண்டேன். அலை கடல் கடையை கண்டேன். ஏழை இந்த சிரமம் கண்டேன். இந்த சிரமம் கண்டேன். அயனை இந்த சிரமம் கண்டேன். இந்த சிரமம் கண்டேன். குலமகள் நெஞ்சம் கண்டேன். நெஞ்சம் கண்டேன். ஏ ராமா உன்னை போல் கொடுத்ததே வாமோ. பயிர் கொடுத்தீங்க இவளும் சொல்ல மாட்டேன் சொல்றவனும் சொல்ல மாட்டேன். சொல்றியே நம்மளாம் ஒரே லாட்சியில் இருந்தோம் என்ன ஊர்ல நேத்து கூட உங்க அப்பா என்கிட்ட தான் வந்தான். அவங்க அப்பா ராம போட்டு ராம போடுறவங்க நம்பவே கூடாது. நமக்கு ராமத்தை போட்டு போடுவாரு. சரி இப்ப சொன்னேனே நான் விளக்க முடியுதா? அதுல ஒண்ணு விளக்க முடியல தெளிவா புரியல. ஆமா இரு இரு அயோத்தியா விருப்பத்தை ஆண்டு வரக்கூடிய அயோத்தி நாட்டு ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். அதுல மூத்த குமாரர்கள் கூடிய ராமபிரான் ஆமா அவர் சீதாபுரத்துக்கு திருமணம் செய்து 14 சிட்டன வாக்கியத்தை கொண்டு 14 ஆண்டு கானகம் போனாரு. 14 ஆண்டு காட்டுக்கு போனாரு. கானகத்துல இருக்கும் போது தென்னல் ஒன்றரை மணி வரணும். பேர் மட்டும் சொல்லு. நிதிஷா நிதிஷ் மாமா என் நம்பர் நோட் பண்ணிக்க. 9 அதோட அப்படி காட்டுல இருக்கும் போது 14 ஆண்டு காட்டுக்கு போனாலும் ராமபுரம் காட்டுல இருக்கும் போது தென்னிலை ஆண்டு வரக்கூடிய ராவணேசன் சீதாபுராட்டியை அகபற்றி கொண்டான். ஆமா அப்படி சென்று போகும்போது அசோகவனத்தில் சென்று 10 மாதம் சிறை வைத்து விட்டான். 10 மாசமா சிறை வச்சிருந்தா ராமபுரன் பார்த்தாரு. ஆனந்த கூட்டங்களை துணையாக கொண்டு ஒரு 5 நிமிஷம் ஏரியாமா கொஞ்சம் கதையா தான் போவோம். அப்புறம் தான் நல்லா இருக்கு. சுக்கிரபெருத்தனை கொண்டு ஆனந்தகுடியால் துணையாக சென்று தென்னிலங்கை சென்று ராவணனை அழித்து அது தென்னிலங்காபுரியை விபூஷணாழ்வாருக்கு பட்டம் கொடுத்தார். ராமபுரான் பட்டம் கொடுத்து விட்டு அங்க உணவு அருந்து விட்டு கை கழுவு போனாங்க. புறக்கடை சொல்லக்கூடிய சாக்கடைக்கு கை கழுவு போனாங்க. ராமபுரான் கை கழுவு போன உடனே அங்க பதிக்கப்பட்ட சலவை கல்லுல ராமபுரானுடைய முகம் தெரிந்ததான். ராமபுரான் சாப்பாடு சாப்பிட்டுட்டு சாக்காடிக்கு போய் கழுகு போனாராம். அங்க போன கல்லுல அந்த ராமபுரான் முகம் தெரிஞ்சு மனசில் நினைக்கிறாரு. வெளியே சொல்லல. அவன் சாக்கடை கை கழுவு சாக்கடையில கல்லுலயே முகம் தெரியும். அவன் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய சிம்மாசனம் எப்படி இருக்கும்? அந்த சிம்மாசனம் எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அப்படி என்று உள்ளத்தில் நினைச்சாராம். அத நாம் ஒரு நாள் அமர்ந்து ஆட்சி செய்து விட்டு பிறகு விபூஷனுக்கு பட்டம் கொடுத்துக்கலாமே அப்படின்னு மனசுல ஆசைப்பட்டாரு. மனசுல நினைச்சிருந்தாரு. அவர் பக்கத்துல இருந்தாராம். உலகம் தோன்றிய 3ஆம் நாள் தோன்றியவர் ஜாம்புவேந்தர். அவர் மனசுல நினைச்சாரு. பக்கத்துல இருந்தாரு பாரு. அவருக்கு தெரிஞ்சு விட்டது. அவர் சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு. எப்படி மலை வளர் சிறுகம் கண்டேன். இந்த மலை இருக்கு பாரு. இந்த மலைகளுக்கு எல்லாம் சிறுகு இருந்ததா ஒரு காலத்துல. எந்த ஊர்ல அக்கிரமம் அநியாயம் நடக்குதோ பேச தெரியுமா? பேச தெரியும் கேளியம்மா. சொல்லு பொறுமையா சொல்லு. சொல்லியம்மா
அப்போ ஒரு மலை இருக்குது பாரு, அந்த மலைக்கெல்லாம் சிறகு இருந்துச்சா? சிறகு இருந்தது. எந்த ஊர்ல அக்கிரமம் அநியாயம் நடக்குதோ அந்த ஊருக்கு பறந்து சென்று அமர்ந்து அந்த ஊரே அழித்து விடுமா அந்த மலை. மலை வளர் சிறகும் கண்டு அதுவும் எனக்கு தெரியும். ஆறு உயிர் நன்னீர் கண்டேன். கடல் இருக்கு பாரு, கடல் என்ன தண்ணி இருக்கு? ஒரு காலத்துல நல்ல தண்ணி இருந்ததா? ஆமாம்பா, அதுவும் எனக்கு தெரியும். அயன் 5 சிரமம் கண்டேன். பிரம்மதேவனுக்கு ஒரு காலத்துல இப்ப 4 சிரம் இருக்கு, ஒரு காலத்துல 5 சிரம் இருந்தது, அதுவும் எனக்கு தெரியும். அலை கடல் கரையை கண்டேன். திருப்பார் கடல் ஜாடியாகவும் ஏரிகிரி மலை மத்தாகவும் வாசுகி என்ற பாம்பை கைதாகவும் கொண்டு ஒரு புறமும் அரக்கர்கள் ஒரு புறமும் தேவ அமிர்தம் கிடந்தார்கள். அதுவும் எனக்கு தெரியும். அமிர்தம் கிடந்தாங்க பாரு, அதுவும் எனக்கு தெரியும். குலமகள் நெஞ்சம் கண்டேன். பெண்கள் உள்ளத்துல என்ன நினைக்கிறான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறான்னு நான் கண்டுபிடிப்பேன். அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் உலகில் கண்டதில்லையே. உன்னை போல் கொடுத்ததை வாங்குவோர் நான் உலகில் கண்டதில்லையே. ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுத்துன்னு சொன்னா அதாவது பணகாசு கொடுத்தா வாங்கணும்னு நினைக்க பாருங்க. நான் ஒரு பொருளை சார் நம்ம கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துட்டு அவனுக்கு சண்டை வந்துடும். என் பொருளை குடுறா அப்படின்னு கேட்க கூடாது, சொல்லி காட்ட கூடாது, கேட்க கூடாது. அந்த மாதிரி ராமபுரோட மறுவதாரம் விஷ்ணுடைய மார்பில் தங்கக்கூடியவள் மகாலட்சுமி. மகாலட்சுமி சபைக்கு முன்பதாக தமிழ்நாடு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணனுடைய பாதத்திற்கும் பாதியார் இருவருக்கும் மாரியம்மன் திரு பாதத்திற்கும் நாடகதாரி அனைவருக்கும் அடியேன் சிறந்தாழ்ந்த வணக்கம். விளக்கம் எப்படி எப்படி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி அம்மா அகஸ்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய துரியோதன மன்னன் அரவ கொடியோர் உச்சக்கர கொடியோர் கரத்திலே தன்னரக உடையோர் யாருக்கு வணங்க முடியும் சொல்லி பாட்சா துரியோதன மன்னனுக்கு மனைவி என்னுடைய பெயர் பெருந்திரு யானை. எங்க ஆமா எங்க போற வர்றான் கூடாது, சும்மா தண்ணி குடிச்சு சந்தி சந்தா சுத்த கூடாது, போனமா வந்தமா இருக்கணும். உனக்கு போய் வந்த போறாங்க கொஞ்சம் அடுக்கு
ஆடிக்கிட்டு டேய். துரியோதன முனியின் கணவர். ஆனால் இந்த கொழுநார் எத்தனை பேர் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் இல்லாம கொழுநார் மட்டுமே 99 பேர் கொழுநார்மார்கள். 99 பேர் கோயிலுக்கு. 100 பேர் மொத்தம் எங்க மாமியாருக்கு. யாரு? துரியன் முதல் திகர்ணன் கடை 100 பேர். அவங்க 100 பேர் இருக்கும். 100 பேர் என் ஓரவத்தி ஒத்தாவரத்தி. அதுல தம்பி அப்படிதான் எங்க மாமியா 100 பிள்ளை பேத்தாங்களே. நீங்க என்ன சொல்றாங்க பொம்பளைங்க? அப்ப மாமியா மாமனாரு கோயந்தனாரு மூத்தாரு ஓரவத்தி நீ அப்ப பெரிய குடும்பம் இருக்குது. பெரிய குடும்பம். ஏன் பாப்பா உங்க ஊரு பெரிய குடும்பம். என் குடும்பம் பெரிய குடும்பம் தான் பாப்பா. எப்படி எப்படி குடும்பம் தான் சரி. எனக்கு குடும்பம் எனக்கு ஒத்தா ஓரத்தியா மாமியா மருமாவ கோயந்தாரு மூத்தாரு எல்லாம் எங்க குடும்பம் இருக்கிறோம். ஒரு வாசப்படி 2 பெட்ரூம். ஒரே வாச பிள்ளை ஒத்தா ஓரத்து மாமியா கூட நீ அம்மா ஒத்துனே குடும்பம் பண்ற. நீ மாமியா கூட ஒரு 4 கூட சண்டையா போட மாட்டேன். உங்க குடும்பத்துல சண்டையா வராது. எங்க குடும்பத்துல சண்டையா வராது. அப்படியே அம்மா ஒத்துமையா இருக்கும். பாப்பா அப்ப மாமியா பேரு என்ன? எதுக்கு கேக்குறா? உன் பேரை கேட்க முடியும். உன் பேரை கேட்டா பாக்குறோன்னு நினைப்பாங்க. தப்பா நினைப்பாங்க. அரிய பிள்ளை பேர் கேட்கறான் பாரு அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லு. ஆனா உன் மாமியா பேரு என்ன? என் மாமியா பேரு அடுப்பே. மாமியா பேர் என்ன? என் மாமியா பேர் அடுப்பு. அப்ப மாமனார் பேர் எரகுச்சி. உங்க கோயிந்தனார் பேர் மாவுகுண்டா. உங்க ஓரவத்தி பேர் மாவு கரண்டி. உன் பேரு தோசை கல்லு. உங்க மாமியார் பேரு தோசை திருப்பி. எங்க குடும்பத்துல என்ன சண்டை வருமா? ஆமாண்டா. அடுப்பு வெரகுச்சி மாவுகுண்டா மாவு தோசை கல்லு தோசை திருப்பி. ஆமா ஒரே குடும்பம். எங்க சண்டை வாங்குறீங்க? சண்டை வந்து பாத்துருப்பியா? சண்டையே வராது. ஆமா பாப்பா அம்மா ஒத்துமையா இருக்கும் என் குடும்பத்துல. பாப்பா நான் ஒண்ணு கேக்குற தப்பா நினைக்காத. 3 குடி கேளு. ஒண்ணு இல்ல என்ன குச்சா நான் வத்தா. உன் பேரு என்ன? என் பேரு தோசை கல்லு. அப்ப நான் என்ன குச்சா நான் வத்தா வந்து தடிக்கு போறதுக்கா? ஏன் தாலி கட்ட மயிர் கொடுத்தாரு பாப்பா? ஐயோ என்ன தடலாம் தோசை தீஞ்சிரும். கல்லி காஞ்சிரும். காஞ்சா போகுது தீஞ்சா போகுது. ஒன்னிட்டு தீயாம இருந்தா சரி தப்போ. வீட்டுக்கு வரேன் சொல்லியம்மா. அப்படி பெருத்த குடும்பம். எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நாங்க தான் 99 பேர் கும்பலா போறோமே ஒத்தாரவத்தி. அப்ப தெரிஞ்சவங்க பேசுறாங்க என்னடி இது ஒரு வீட்டு பொம்பளை தண்ணி பிடிக்க போறாளுவா திபு திபு திபுன்னு இந்த தெருவுல இருந்து அந்த மௌனோட போறாளு பாரு. உங்க ஒத்தாரவத்தி நீங்க 99 பேர் குடத்தை எடுத்துட்டு போனா தெருவுல இருக்கிறவங்க பேசுறாங்க அப்படியே எப்ப ஒரு குடும்பத்து மரிமாவளுங்க ஒரு குடும்பம் பொம்னாட்டி ஒரு தெருவே போற மாதிரி தெருவே போறாளு பாரு. அப்படி என்ன பேசுறாங்க? கேவலமா பேசுறாங்க. அப்போ நம்ம அந்த மாதிரி புள்ள பேச கூடாது. பிள்ளை திபி திபி பெத்து போட்டுட்டு அந்த மாதிரி கெட்ட பேர் நம்ம எடுக்க கூடாது. மாமியா எடுத்த பேரு நம்ம எடுக்க கூடாது. அவ்வளவு கேவலமா இருக்க கூடாது அப்படின்ட்டு இப்ப இருக்குது பாரு. நாம் இருவர் நமக்கு இருவர் இருந்தது. இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர். சுத்தமா இல்லாத போயிடும் போல அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சோண்டு சும்மா கொஞ்சமா புள்ள பேத்துக்கலாம். கொஞ்சமா சும்மா 60 புள்ள பேசேன்பா. 100 பிள்ளை 60 பிள்ளை. நீங்க 60 பிள்ளை பெத்துக்கீங்க. ஆமா புள்ள பெத்துக்கிற மிஷின் வச்சிருக்கோம். மிஷின் வச்சிருக்கோம் நாங்க. புள்ள பெத்த அனுப்பிடலாம் உங்களுக்கு. அடிக்கிற வேணுமா? கொண்டு கொடுக்குறியா? அப்படியா? புள்ள பெத்துனா அப்புறம் அனுப்பிச்சு விடுறோமா? என்னையா? மிஷின் எண்ணிட்டு போயா? பிள்ளை வெக போற போட முடியாது. பிள்ளை பக்கற மிஸ் வாங்கட கீழே என்னவா? திறமை இருக்குது பெத்து போறோம். ஏன்னா பொன்னாட்டிட்டு போயிட்டு பானுமதி காந்தாரெல்லாம் புள்ளி பத்து வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு பெத்து கொடுங்க அப்படின்னு புடிங்க போறோம். உங்களால முடிஞ்சா சரியா? சரி ரைட்டு. அப்படி இருந்தாடா சும்மா சாப்பாடு வச்சு பெரிய குடும்பம் சாப்பாடு செய்யணும் இல்லையா? சாப்பாடு செஞ்சுனா காலைல டிஃபன் போடுறா கொஞ்சமா என்ன பண்ண போறேன்? அமைதியா இருங்க. காலை டிஃபனுக்கு அரிசி போடுறோம்னா சும்மா கொஞ்சமா கொஞ்சோண்டு ஒரு 60 மார்க் அரிசி ஊற வைப்பா. சும்மா கொஞ்சோண்டு சும்மா சரி 60 மார்க் அரிசி 20 மார்க்கா உளுந்து 4 மார்க்கா வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரிசி 4 விதமான சட்னி அடிப்பான். கொஞ்சம் சிம்பிளா 4 விதமான சட்னி தான் அடிப்பான். சாப்பிடுவோம். மதியம் சாப்பாடு செஞ்சோம்னா அந்த சாப்பாடு வச்சு கஞ்சி தண்ணி பாரு. கஞ்சி தண்ணி சும்மா அப்படி எடுத்து சாத்துனா 60 ஏக்கரா கரும்பு பாயும்பா.
இவங்க வீட்டுல சாதம் அடிக்கிற அந்த கஞ்சி தண்ணியே 60 ஏக்கர் கரும்பு பாயுதுன்னா இவங்க ஒத்தாவதுக்கு மொத்த பேர் நின்னு அவங்க ஒண்ணு கூட்டாங்கன்னா கூத்து விட்டு அடிச்சா எத்தனை ஏக்கர் கரும்பு பாயும்? 100 ஏக்கர் கரும்பு பாயும். அப்படி கையில ஊத்துனா 60 ஏக்கர் கரும்பு பாயும். அப்படி இருந்தாலும் துரியோதன திருக்கல்யாணம் செய்து எந்த ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா யாருக்கு பிறந்த, எங்க பிறந்த இடம் என்ன, எப்படி பிறந்த, கூட பிறந்த எத்தனை பேரு கதை கேக்குறீங்க? கதை கேட்டால கந்து போன ஏஞ்சு போன கீஞ்சு போன நீ சொல்லி வடமதுரை ஆண்டு வரக்கூடிய பலராம சக்கரவர்த்திக்கு பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையாருக்கும் தம்பி வளர்ப்பு பொண்ணு. நானு வளர்ப்பு பிள்ளை, பெற்ற மகள் இல்ல, வளர்ப்பு பொண்ணு. எப்படி பிறந்த? கானகத்திலே தத்தாத்தி முனிவர் தவம் இருந்தாரு. தவம் செய்யும் போது அப்ப தேவர்கள் பார்த்தாங்க, சாதாரண ஒரு முனிவர் தவம் செய்யறாரு. அப்படி என்று 4 பேர் நாட்டியமார்கள் இல்லையா? யாராரு? அம்பை ஊர்வசி மேனகை. 4 பேர் நாட்டியத்தில் சிறந்தவர் ஊர்வசி அம்மனை அழைத்து நாட்டியத்தாலே கை தொட்டு தின்ன கூடாது, சத்தம் போடக்கூடாது, ஐயா எதிர்த்து சொல்லக்கூடாது. நாட்டியத்தாலே அவர்களை எழுப்பணும், கலைக்கணும் அப்படி என்று சொல்லி அனுப்புறாரு. யார்? தேவர்கள். அப்ப அவர் சென்று நாட்டியம் ஆடுறாங்க அந்த அம்மா. அந்த நாட்டியத்துடைய சத்தத்தை கேட்டு தத்தாத்தி தவத்தை கலந்து அந்த அம்மாவை பார்த்த உடனே காம பார்வை பார்த்து விட்டார். அந்த தத்தாத்தி முனிவர் காமாசை வந்து விட்டது. அவருக்கு தவம் கலந்து காமாசை கொண்டு விட்டு ஊர்வசி அம்மனை தெருத்துறாரு. சேர வேண்டும் அப்படின்னு தெருத்துறாரு. திருத்தும் போது அந்த அம்மா ஓடுறாங்க காட்டுல ஓடும் போது இனிமே ஓட முடியாது, நம்மளை சேர விட மாட்டார். அப்படி என்று அந்த கானகத்துல யானை மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த யானை கூட சென்று ஒரு பெண் யானையா உருவாகிட்டாங்க. அந்த அம்மா ஊர்வசி அம்மா பெண் யானை உருவாயிட்டாங்க. அப்போ தத்தாத்திமர் பார்த்தார், இங்கேதானே வந்த ஊர்வசி காணாமே. அப்படி என்று ஞானத்தால் பார்த்தாரா முனிவர். ஞானத்தால் பார்த்த உடனே ஒரு பெண் யானையா இருப்பது ஞானத்தில் தெரிந்து விட்டது. அந்த காட்டிலே ஒரு ஆண் யானை ஒரு எடுத்து அங்கேயே புணர்ச்சி செய்தார். தத்தாத்தி முனிவர் ஆண் யானையாகவும் ஊர்வசி பெண் யானையாகவும் சேர்ந்தார்கள். அங்கேயே சேர்ந்த உடனே ரிஷிப்பிண்ட 25 பழமொழி போல் இந்த மதலை நான் தெரித்தேன். அங்கேயே பிறந்துட்டேன். அப்ப ஊர்வசி அம்மா சுயகுரு வந்து அவங்க தேவலாக போயிட்டாங்க. தத்தாத்தி முனிவர் பார்த்தார். அப்ப அங்கவே பேர் சுட்டாரு. எப்படி? பானு என்றால் சூரியன். அந்த சூரியன் போல் இருந்ததால் எனக்கு பானுமதி அப்படி என்று யானை வயிற்றில் பிறந்தபடியால் பெருந்திரு யானை பேர் சூட்டி. அப்ப என் தந்தை இருக்கார், ஒரு வளர்ப்பு தந்தை பலராம சக்கரவர்த்தி. அவருக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லை. அப்படி என்று வடமதுரை சென்று, ஐயா பலராம சக்கரவர்த்தி, உங்களுக்கு குழந்தை இல்லையே, இந்த பெண் பிள்ளையை நீங்க வளர்த்து உங்க பிள்ளை பாசத்தை போக்கிக் கொள்ளுங்கள் அப்படி என்று தத்தாத்தி முனிவரிடம் ஒப்படைத்தார். ஒப்படைத்த உடனே அப்போ எங்க அப்பா சுபத்திரை அவங்க திருமணம் ஆகாத வீட்டிலே இருந்தாங்க. அப்ப அர்ஜுன பெருமானுக்கு துரியோதன மன்னனுக்கு பறி போட்டாரு. பறி போட்ட உடனே இருந்தா கல்யாணம். இன்று நைட்டு அர்ஜுனர் இருப்பாரு, அர்ஜுனன் கூட ஈத்து ஓடிட்டாங்க. அதே முகூர்த்தம் தவறாம அதே முகூர்த்தத்திலே பலராம சக்கரவர்த்தி என்னை சென்று துரியோதன மன்னனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைத்தார். எப்படி பலராம சக்கரவர்த்திக்கு எப்படி மகளாக பிறந்தார், எப்படி துரியோதன மன்னனை கல்யாணம் செய்த அப்படின்னு விளக்கமா புரிஞ்சு. புள்ள எப்படி பார்த்தா எல்லாம் புரிஞ்சு போறீங்களா? அப்படி இருந்தாலும்
எந்த ஒரு குறையும் இல்ல. எங்க பங்கு மகாதுக்கு ஒரு பாண்டவர்கள் எந்த நேரமும் சாவான்னு பார்த்தா எந்தலுமே சாவல. இருந்தாலும் பாஞ்சாலி எடுத்து வந்து துகில் உரிந்து 12 ஆண்டு வனவாசம், போராண்ட அக்கியாதவாசம், காட்டுக்கோட்டி வைத்து மாடு கேட்க வந்தாங்க. நாடு கொடுக்க மறுத்து விட்டு 18 16 சண்டை ஏற்படுத்தி இன்றோ நேற்றோடு 12 நாள் சண்டை முடிந்தது. இன்று 14 சண்டை விடிந்தால் அதனால் வீட்டுக்காரர் அழைத்திருக்கிறார். இருந்தால் 13 சண்டை பொண்டாடி நான் பாக்கணும், கேட்கணும், போய் கூட்டணும்டா அப்படி பட்டிட்டு போய் கூட்டணும்டான்னு சொன்னாரு. சொன்னாரா? ஆமா. ஓ சரி வந்து சொல்லு போ. அதே போய் சொல்றேன்மா. இப்பதான் ஞாபகம் வருது எனக்கு. என்னண்ணா உன்னை கூட்டணும் சொன்னேன். ஓ ஞாபகம் வரல. ஐயா மகாராஜா உனக்கு ஞாபகம் வருதா? ஆமா 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 வரும் ஐயா மகாராஜா. அம்மா பானுமதி அம்மா வந்துட்டாங்க. சொல்லுங்க. சக்கரவர்த்தி மகள் நான் என்ன என் பொண்டாட்டி என் பொண்ணு நான் இன்னுமோ என் பொண்ணு சொன்ன மாதிரி சொல்லுங்க. அதே அப்பா உன் பொண்டாட்டி பெருமைதான். ஆனா பானுமதி இருங்க ஐயா, நான் பேசுறேன். உள்ள விட்டுமா உள்ள விட்டுமா அம்மாவை கேட்டு சென்று உங்க அரண்மனைக்கு அரண்மனையிலிருந்து வந்து தேட்டத்திலிருந்து வாயப்படியில் இருக்கிற சரி உட்கார, அப்படியே கம்முனு உட்கார. அப்படியே ஐயா ஐயா அமர்ந்திருக்கிறார். நீங்கள் அரவ கோடி பானுமதி அநேக கோடி வணக்கம். நாள் பாத்தியா மாரியம்மன் அம்மனோட அனுகிரகத்தினால் ஆயுள் பெற்று நீ வாழும் உனக்கு ஆசீர்வாதம். மிக பாக்கியவதியாரே சுவாமி, வார்த்தையாச்சே ஒரு வார்த்தை என்ன நாட்டுக்கு பேரரசர்
கொடிபடித்த நீண்ட முடிபடித்த வணங்காமுடி சேகரன் அவர்கிட்ட கேக்குறதுக்கு என்ன பயம் ஆண்டு கொடுத்து கொடுக்காது அரசாங்கத்தில் இருந்த எண்ணெய் கூப்பிடுவீங்களே அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி தானே வந்தோம். இவர்தான் வந்து நான் என்ன பண்ண இல்லப்பா தங்கமான பிள்ளை. ஆமா எந்த இல்ல இல்ல இரு இரு இரு. நான் எதுனா பண்ணதான்னு வந்தேக்கிறேன். என்ன என் நீ அம்மா என்ன சொன்னாலும் அதுதான் நான் செஞ்சேன். அப்படி கிடையாதுங்க. அரசாங்கத்துல உங்களை விட சூப்பரா வேலை செய்யறாரு. அரசாங்கத்து வேலையை நம்ம கூட்டம் அரசாங்கத்து வேலையை அம்மா என்ன சொல்றாங்களோ அதை செய்து வேலை பத்தாம பெரிய கூட்டம் இல்லையா? நம்ம எவ்வளவு கூட்டமா இருக்கு இல்லையா? மளிகை ஜாமான் இறங்கிச்சு பாரு. அந்த ஜாமானெல்லாம் எடுக்கிற இடத்துல சொல்றத எடுக்கிறாங்க, வைகை சொல்றத அப்படியே வைக்கிறாங்க. ஆமா, எந்தெந்த ஜாமான் எந்தெந்த இருக்கணுமா அது கரெக்டா. அதுவும் அரசாங்கத்து வேலைதான். அம்மாவுக்கு நான் ஒண்ணுன்னா அங்க வைக்கிறாங்க. அம்மாவுக்கு நான் ஒண்ணு வேலை செய்யல, அரசாங்கத்து வேலை தான். ஓ, அம்மா வேலை செய்யவரு. அரண்மனையில் இருந்த எண்ணெய் அரசாங்கத்தை கூப்பிட்டுருக்கீங்களே. ஒன்று முதல் நேற்றோடு 12 மணிக்கு முடிந்தது. அந்த 8ஆம் நாள் அந்த பையன் இருக்கான், அந்த நாக கண்ணிக்கு பிறந்தான். நீ கூட 60 பத்தி எது அது கட்டும், அது காலும், அது கண்ணும் பாத்தியா? உள்ள கொடுக்குற திறமையா கொடுத்திருந்தா பிறக்கிற புள்ள திறமையா பிறக்கும். நீ புள்ள அந்த அம்மா சொல்றதான் நியாயம், அந்த அம்மா சொல்றதான் ரைட்டு. நீ புள்ள கொடுக்காது சரியான ஆளா இருக்கா, புள்ள அது மாதிரி தானே பிறந்திருக்கும். அப்ப நான் இல்லாத ஆளு. இல்லங்க, அப்படிக்குதான் புள்ள தப்பாத பொண்ணு சொல்லுவாங்க. அப்ப உன்ன மாதிரி தானே புள்ள இருக்கும். அப்படி போனா புள்ள இருக்கும். அது பெரியவர் அதான் சொல்றாரு. இது இல்ல பின்ன நான் சொன்னதான் ரைட்டு, நீங்க சொல்றது தப்புன்னு தான் சொல்றாங்க. சொல்லுங்க. ஆனால் 8ஆம் நாள் அந்த பையன் அரவபாலம் மாண்டுட்டான். சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய பட்டத்து யானையும் பகவத்தனையும் மடித்து விட்டோம். இன்னைக்கு என்ன பண்றது சொல்லுங்க. 13ஆம் நாள் ஆமர். யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் புரியல. கரத்திலே தாமலத்தை பெற்ற அமரமாகிய சுழிச்சேற்றம் செல்கின்றார தவிர திருப்பி ஒருவர் கூட வரவில்லை. சுவாமி, நீங்க அச்சப்பட வேண்டாம். எங்க அப்பா இருக்கவர் ஜகுனி. ஞாபகமே வைங்க. எங்க அப்பாவை கூட்டி கேட்டீங்கன்னா உங்க மன சஞ்சலத்துக்கு ஒரு வழி சொல்லுவார். எண்ணெய் இல்லாத திரி இல்லாத என் கூட்ட எனக்கு ஒரு சமாதி காட்டி ஒரு பேர் வாட்டும். அப்ப 2 லட்சம் ரூபாய் கொடு. 2 லட்சம் ரூபாய் எதுக்கு? ஐயோ, சித்தாள் கூலி, பெரியாள் கூலி, மேத்திரி கூலி, ஜல்லி, மணல், சிமெண்ட், கம்பி எல்லாம் வாங்கி அப்படியே நல்லா டைல்ஸ் போட்டு விட்டுறேன்.
தலை தௌசி வந்து பாத்து நான் உன்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நான் எனக்கு சமாதியை கட்டுவேன் உன் ஊர் ஆனா பிறந்தால போய் வட்டி கூட்டுருவேன் வீடு கட்டு சொல்றேன் வீடு கட்டு தாத்தா யார் என்று விளக்க முடியுதா தாத்தா காண்டாடுத்து ஆண்டாடு கூடிய என் பேர் தான் சகுனி பிள்ளையாகி என் பேர் தான் சகுனி மாமா சகுனி ஆறா நீங்களா இல்ல நான் பூவாரு ராஜாக்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் பகை என்பது கிடையாது எனக்கு மருமகன் தான் பகை ஏன் தெரியுமா ஏற்கனவே காலத்தில் உள்ளத்தில் பகை வைத்து உதட்டில் உருவாடி கொண்டிருக்கிறேன் நாளைக்கு பெரிய மருமகன் துரியாத குடும்பத்தை நான் தான் கேட்டு வர பேசுறேன் அப்படியே சொன்னாலும் நம்ப மாட்டான் அம்மா குழந்தை ஏற்றி வச்சுக்கிறேன் ராஜாக்களுக்கும் துரியாதவர்களுக்கும் பகை என்பது ஏற்பட்டு என் பெரிய கேட்க மாட்டான் விடு அதை விடு நம்ம பொண்ணு எடுத்தான் குடிச்சாச்சான விட்டு தாயகட்டை பெருட்டி நாட்டை பறிச்சு கொடுத்தாலும் நான் தான் ராஜாக்கு சண்டை நியமித்து 18 நாள் சண்டை வைத்து நேற்றோடு 12 நாள் முடிந்து விட்டது முடிஞ்சா 13 ஆனா நேத்து பெரிய துரியோதன துரோணாச்சாரிய கேட்காத கேள்வி கேட்டுட்டான் துரோணாச்சாரி ஐயா நீ ராஜாக்கள் பக்கம் நின்று பேசுறியா இல்ல என் பக்கத்து பேசுறியா அப்படி துரோணாச்சாரிய வெகுண்டு பேசிட்டான் ஆனா பெரிய வேதனையா இருக்கிறான் என் துரியோதன இன்னைக்கு மாமா வந்துட்டு சொல்றா போடா ஓய் ஓய் மாமா வந்துட்டாரு அதான் உங்க மாமா வந்துட்டாரு தாய் மாமா ஆமா அப்படி சொல்லு ஓய் ஓய் தாய் மாமா நான் போய் மருமகன் வர சொன்னார் தாத்தான்னு சொன்னதான் மாமனார் என்ன பண்ணார் தெரியுமா அப்படியே உருண்டு நான் உருண்டு பிறந்து வந்தேன்னா ஆடு மாசம் விட்ட பண்டி என்னடா நீடா அரிமா வர சொன்னார் சொல்லிட்டான் 4 கால் பாசல வந்து வரட்டார் ஆமா 4 கால் பாசல நாய் இங்க அம்மா போடங்க அம்மா டாபரி மரிமாவடை அன்றா மாமா மரிமாவடை மாமா மரிமாவடை கைதியா குதிரையா நாயா பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு பாடுபதி வந்தீங்களா வர சொல்றா ஓஹோ அப்பா ஏன் புது பொண்ணு கூத்தால கட்டி பிடிக்க மாதிரி கட்டி பிடிக்கலாம் டாபரியா பொண்ணுடா இது ஒரு மணி வாங்கறியா பெரிய மனுஷன் நினைச்சுக்காத சுத்தமான பிள்ளையா அவனுக்கு தெரியாதுமா அப்பா நீங்கள் காந்தாரே தேசமானோ அது முன்னாடி எடுத்து விசிறுது வேலையை பாக்குற கீழே பாக்குற கண்ணிட்டு பொய்யுறா அப்பா வீடு தேடி வந்துட்டாரு அப்படின்னு வந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு அப்படியே உங்களுக்கு புழக்கமா இருக்கு மேடம் முன்னால விசிறுது மேலையும் பாக்குற கீழே பாக்குற நடுவுல பார்த்து பொழையிறேன் எனக்கு 100 பொண்ணுல மூத்த பொண்ணு பானுமதி மேல ரொம்ப இப்பெல்லாம் ஆசை அதிகம் அதனால வயிறு அரை சாட்டிச்சா சாப்பிடன்னு வயிற்று தான் நான் பார்த்தேன் வயிற்று தான் பார்த்தேன் இந்த அம்மன் சாச்சா நீ உள்ள போ நீ உங்களை உச்சா கோபரம் ஆயிடுங்க உங்கள் பாதத்திற்கே வணக்கம் ஏமா பானுமதி நீ பொட்டோடும் பூவோடும் கட்டின தாயோடும் போடுற மெட்டியோடும் உள்ள போற சட்டியோடு நல்லா இருக்கும்
மருமகனே வாடா மருமகனே என்ன ஆயத்த காரணம் இல்லடா இல்லடா அழைத்த காரணம் என்னன்னு சர்வசாதாரணமா ஏன் என்னடா ஆமா பட்டியா என்னடா கரத்திலே தாம்பலத்தை பெற்று அமரமாகிய குருட்சேத்திரம் செல்கின்றார தவிர ஆமா திரும்பி ஒருவர் விட வரலையா மாமா நீ அந்த மாமா இருக்கும்போது கவலைப்படுற மருமகனே நீ அஞ்சு கலங்காதடா துரியா கவலைப்படுற உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை ஒரு நாள் கூட ஜெயம் இல்லையா மாமா விடுத்தால் எப்படி நடக்குமோ அப்படின்னு கேக்குறாரு அப்படியாடா கேக்குறேன் ஜெயம் தர வேண்டும் அது என்னால மட்டும் தான் முடியும் எப்படி மருமகனே அதுக்கு என்ன பண்ணணும் நேத்து துரோணாச்சாரிக்கு நீ சேனல் பட்டம் கொடுத்த ஆமா நீ துரோணாச்சாரிக்கு தாம்பலம் கொடுத்தா இன்னைக்கு நம்பிக்கையா செய்யண்டா எந்த வகையில ஏன் தெரியுமா பேசனோட சபதம் செய்தார் சபதப்படி மடலோட மடல் வரி அந்த 5 ராஜாக்கள் மூத்தவன் இருக்கக்கூடிய தர்மராஜா மடலோட மடல் வரை கட்டி இழுத்து வருகிறேன் துரியோதனா பயப்படாத அதான் மரியாதை அதனால குருநாத துரோணாச்சாரி தாம்பலம் கொடுத்தா நீங்க நம்பிக்கை செய்யண்டா ஆமாடா இதோ துரோணாச்சாரி தற்போ
ஆண்டவர் கதையே ஒரு ஆண்டவர் கதையெல்லாம் எப்படி வரும் என்ன செடியில என்ன இது கதையை மாற்ற